டாக்டர், கனவுல தினமும் நைட்டு தூங்கும்போது கனவுல நமிதா வர்ற மாதிரியே இருக்கு. ஓகே, ஏதாவது என்ன செய்யணும்? அது நேரில் வர்ற மாதிரி ஏதாவது மருந்து கொடுங்க அப்படின்னு. இப்போ இவனுக்கு என்ன கிருஷ்ணன், அவர் அதே மாதிரி டாக்டர் ஒன்று எழுதி கொடுத்தாரு. என்னங்க நம்பர் மாதிரி இருக்கு, இதுக்கு போன அடிச்சா நம்பியா வருவாங்களா? போலீஸ் வரும், உன்னை பொட்டனிலே தட்டுவாங்கடா. ஆனால் டாக்டர் நினச்சா வேற நினைச்சு வாத்தியார் கேட்குறாரு, சயின்ஸ் வாத்தியார், அரிசி எதுலேருந்து வருகிறது சொல்லு சுரேஷ். மூட்டையிலேருந்து வருகிறது. தங்கம் எங்கே கிடைக்கிறது? தங்கம் கிடைக்கும் இடத்தை சொல்லு. தமிழ்நாட்டில் எல்லா நகைக்கடையிலுமே கிடைக்கும். சின்ன நகைக்கடையிலிருந்து பெரிய நகைக்கடையிலிருந்து கடனுக்கும் தராங்க, சிறைக்கும் தராங்கன்னு சொல்லிட்டு அது ஒரு 10 நிமிஷம் பேசிக்கிட்டு இருக்கான். என் மயன் கோமாவில் இருக்காங்க. அப்படியா, பரவாயில்லையா, என்ன சம்பளம் வாங்குறேன், அங்கேயே செட்டில் ஆயிட்டானா அப்படின்னு. கோமான்ற நோயிடா, கையால் விளங்காம ஆஸ்பத்திரியில் படுத்திருக்கேன், செட்டில் ஆயிட்டான்னு கேட்டுக்க. நீ கப்பல் படையில் வேலை பார்க்குறீல, ஒன்று நீச்சல் தெரியுமா அப்படின்னு. ரைட்டு, நீ விமானப்படையில் வேலை பார்க்குற, உனக்கு பறக்க தெரியுமா? அதை சொல்கிறேன். அப்புறம் இதை சொல்கிறேன். என் மனைவி துணி துவைக்க சொல்லி என்னை கட்டாயப்படுத்தினான். நான் துவைக்க முடியான்ட்டேன். அப்புறம் என்ன ஆச்சு, துவைச்சிட்டா துணியவா என்னையா துவைச்சு காய சொல்லுங்க. மூச்சு விட ரொம்ப சிரமமாக இருக்குங்க. பரவாயில்ல, நிறுத்திடுவோம். மூச்சவா, மூச்சு விடுறதே ஏயா. சரி டாக்டர், நாளைக்கு வரவா? வாங்க, இருந்தா வாங்க, இருந்தா வா. இல்லையா, டைம் இருந்தா வாங்கன்னு சொன்னேன். என்ன ஒன்று ஆளவு போச்சு. சரி டாக்டர், 50 மாம்பழத்தை 80 பேருக்கு எப்படி கொடுப்பேன்? கடையில் வாங்கி குடிப்பேன். அவன் பழசுடா, நல்ல மரியாதை பேசி. 50 மாம்பழத்தை 80 பேருக்கு எப்படி தருவேன்? ஜூஸ் பண்ணி குடிப்பேன். ஓங்கி அடிச்சா மெட்ராஸ் வரை விழுந்துருவேன். கொஞ்சம் மெதுவாக அடிங்க, நான் திருச்சி வரைக்கும் போனேன். கிரைண்டரில் அரிசியை போட்டா மாவு, பாயில் அரிசியை போட்டா சாவு. ஆவி இருக்கிறது நம்புறியாப்பா கந்தசாமி அப்படின்னு. நம்புறேன் சார், கண்டிப்பா ஆவி இல்லாட்டி எப்படி இட்லி வைக்க முடியும்? பொங்கல் எப்படா போச்சு அப்படின்னு வாய் வழியாத்தியா கிளம்பிடுறான். அடுத்த கேள்வி பாருங்க, நீச்சல் கத்துக்கிட்டு எங்க? தண்ணியில தான். அவன் கல்யாணத்துக்குள்ள போறதுக்காக செருப்பு எங்க போறன்னு தெரியல. கூப்பிட்டு, தம்பி செருப்பு எங்க போறது? காலில் தான் அப்படின்ட்டான். அதோட அன்னைக்கு இதுக்கு முன்னாடி அது நாய் உன்னை கடிச்சிருக்கா அப்படின்னு. ஆமா, எங்க கடிச்சிருக்கு? ஈரோடு பஸ் ஸ்டாண்ட்ல அப்படின்னு. ஏ, உடம்புல எந்த இடத்துலயா? நீ முதல்ல என்ன செய்யற, நாய் கடிச்சு எடுத்த டெட்டால் போட்டு கழுவு, ரொம்ப செலவாகுமே. ஈரோடு பஸ் ஸ்டாண்ட் கழுவ. மணி 3 ஆகுது, இன்னும் 1 மணி நேரம் தான் இருக்கு அப்படின்னா. என்னடா 4 இருக்குதா? இப்போ டாக்டர், ரொம்ப குண்டா இருக்கேன் டாக்டர், நீங்க வாக்கிங் போகணும். நடந்தேவா டாக்டர் அப்படின்னு. வாக்கிங் டூல நேற்று நான் திருடிட்டு இருக்கும்போது போலீஸ் வந்துருச்சு. ஐயோ, ஓடுனாடா, எங்கடா? போலீஸை பார்த்தோன்னா கையும் ஓடல, காலும் ஓடல. காலையில பெட்ல இருந்து எந்திரிச்சோடனே ஒரு 10 நிமிஷம் தலை சுத்துது. அப்ப 10 நிமிஷம் லேட்டா இருந்தீங்க. இது என்ன ஒரு பிரச்சனை? இதை போய் கொண்டு வந்துருக்கீங்க. வேற என்னங்க, அதை சொல்லுங்க. என்ன தலை சுத்துன்றீங்களே, வலது பக்கம் சுத்துதா இடது பக்கம் சுத்துதா அப்படின்னு இருக்கான். ஐயா, இப்ப நீ சொன்னப்படியே எனக்கு சுத்த ஆரம்பிக்குது ஒரு பேச்சாங்க. கடவுள் நம்ம பாவங்களை மன்னிக்கணும்னா முதல்ல என்ன செய்யணும்? முதல்ல பாவம் செய்யணும், அப்பதான் மன்னிக்கணும். அங்கிள், இன்னைக்கு உங்க வீட்டுல கோழி பிரியாணியா? எப்படி அவ்வளவு கரெக்டா கண்டுபிடிச்ச? இல்ல, எங்க வீட்டு கோழியை காணும். இல்ல, கடவுள் நம்ம பாவங்களை மன்னிக்கணும்னா முதல்ல என்ன செய்யணும்? முதல்ல பாவம் செய்யணும், அப்பதான் மன்னிக்கணும். காலையில பெட்ல இருந்து எந்திரிச்சோடனே ஒரு 10 நிமிஷம் தலை சுத்துது. அப்ப 10 நிமிஷம் லேட்டா இருந்தீங்க. இது என்ன ஒரு பிரச்சனை? இதை போய் கொண்டு வந்துருக்கீங்க. வேற என்னங்க, அதை சொல்லுங்க. என்ன தலை சுத்துன்றீங்களே, வலது பக்கம் சுத்துதா இடது பக்கம் சுத்துதா அப்படின்னு இருக்கான். ஐயா, இப்ப நீ சொன்னப்படியே எனக்கு சுத்த ஆரம்பிக்குது ஒரு பேச்சாங்க. நேற்று நான் திருடிட்டு இருக்கும்போது போலீஸ் வந்துருச்சு. ஐயோ, ஓடுனாடா, எங்கடா? போலீஸை பார்த்தோன்னா கையும் ஓடல, காலும் ஓடல. டாக்டர், ரொம்ப குண்டா இருக்கேன் டாக்டர், நீங்க வாக்கிங் போகணும். நடந்தேவா டாக்டர் அப்படின்னு. வாக்கிங் டூல மணி 3 ஆகுது, இன்னும் 1 மணி நேரம் தான் இருக்கு அப்படின்னா. என்னடா 4 இருக்குதா? இப்போ இதுக்கு முன்னாடி அது நாய் உன்னை கடிச்சிருக்கா அப்படின்னு. ஆமா, எங்க கடிச்சிருக்கு? ஈரோடு பஸ் ஸ்டாண்ட்ல அப்படின்னு. ஏ, உடம்புல எந்த இடத்துலயா? நீ முதல்ல என்ன செய்யற, நாய் கடிச்சு எடுத்த டெட்டால் போட்டு கழுவு, ரொம்ப செலவாகுமே. ஈரோடு பஸ் ஸ்டாண்ட் கழுவ. பொங்கல் எப்படா போச்சு அப்படின்னு வாய் வழியாத்தியா கிளம்பிடுறான். அடுத்த கேள்வி பாருங்க, நீச்சல் கத்துக்கிட்டு எங்க? தண்ணியில தான். அவன் கல்யாணத்துக்குள்ள போறதுக்காக செருப்பு எங்க போறன்னு தெரியல. கூப்பிட்டு, தம்பி செருப்பு எங்க போறது? காலில் தான் அப்படின்ட்டான். அதோட அன்னைக்கு ஆர்டர் ஆர்டர் அப்படின்றாரு. சூடா 2 ஆம்லேட் அப்படின்னு. அவன் வழக்கம் போல அது இருக்கு. என்னையா கல்யாணமா முடிச்சு எப்படி போயிட்டு இருக்கும் வாழ்க்கை? 4 வருஷம் ஆச்சு, என்ன கத்துக்கிட்ட? புளிக்குழம்பு வைக்க கத்துக்கிட்டேன், ரசம் வைக்க கத்துக்கிட்டேன். கல்யாணம் பண்ணி இதைத்தான் கத்துக்கிற முடியும். மொபைல் வேற என்ன கத்துக்கிறேன்? இந்த தடவை கோயில் திருவிழாவில் நான் அனுமார் வேஷம் போட்டு நடிக்கலாம் இருக்கேன்டி. அப்படியா? எதுக்கு வேஷம் போட்டுக்கிட்டு வால் மட்டும் ஓட்ட வைங்க, கரெக்டாக தான் இருக்கு முகம் அப்படின்னு.